இது வந்து முந்திரி. முந்திரி உள்ளே சில செடிங்கள்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா, இது முந்திரி. முந்திரி இப்போ வந்து சீசன் இல்லை, ட்ரையாக இருக்குது பாருங்கள். இங்கே தண்ணிலாம் எதுவும் விட மாட்டாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, அன்மேனேஜ் லேண்ட், பராமரிக்க மாட்டாங்க. ஒன்லி டியூரிங் சீசன் வந்து முந்திரி, காய்ச்ச முந்திரி வந்து பறிச்சுட்டு போவாங்க. தண்ணிலாம் விட மாட்டாங்க, வாட்டரிங் பண்ண மாட்டாங்க. பார்த்துக்குங்க, சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரிலையும் அவங்கவுங்க பண்ணை மரம், அந்த மரத்தில் எதோ இருக்குது பாருங்கள், பறக்குது பாருங்கள். நம்மளை பார்த்து பயந்துட்டு பறக்குதுங்க. ஓகேங்களா, முந்திரி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஊர் வந்து கடைசி எண்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஊருக்கு பக்கத்தில் நல்ல ஃபார்மிங் லேண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே போர்லாம் இல்லை இந்த லேண்டில். ஜஸ்ட்டு மானவாரின்னு சொல்லுவோம். மானவாரின்னா தண்ணிலாம் பாச மாட்டோம். மழையில் விழுற தண்ணியை எடுத்து அதுங்க வந்து ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சீசன் வரும்போது அதெல்லாம் எவ்வளோ காய்க்க முடியுமோ காய்க்குங்க. முந்திரி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக முந்திரி. இது சின்னதாக இருக்குது, ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி எதுவும் அதிகமாக காட்டுறது இல்லை. இது பெரிய பெரிய மரம், சில பேர் தண்ணி கொடுப்பாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சவுக்கு இருக்குது பாருங்கள். இதான் நாங்கள் சவுக்குன்னு சொல்லுவோம். இந்த செடி இருக்குது பாருங்கள், இது சவுக்கு மரம்னு சொல்லுவோம். இது சவுக்கு மரம், குட்டி குட்டி இலையாக இருக்குது பாருங்கள். இது சவுக்கு மரம்னு சொல்லுவோம். இங்கே ரவுண்டாக கிடக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஹேர். காட்டில் இருக்கிற முயலோட வேஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து முயல் எங்கேயா நடமாட்டும் நைட்டில், அப்படி காட்டில் இருக்கிற முயலாம் நடமாட்டும் தெரியும். இதெல்லாம் வந்து நான் சின்ன பிடிப்பாங்க, இதெல்லாம் பிடிக்கக்கூடாது. நாங்கள் சின்ன வயசுலாம் பிடிச்சிருக்கோம். இந்த ரவுண்டாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன காடை இருக்கும் காட்டில். இந்த காடை வந்து ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கோம். சில இடத்துல முட்டை போட்டு வச்சுருக்கோம், நம்மளுக்கு தெரியாது எங்கே போட்டுருக்கோன்னு. அப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரவுண்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எங்கே அவங்க முட்டை போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. கௌதாரின்னு ஒரு பறவைகள் இருக்கும் நிறைய எங்கள் காட்டில். அவங்களும் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, கோழி மாதிரி லைட்டாக இது மாதிரி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அவுட் சைடு வில்லேஜ், எக்ஸ்ட்ரீம் அவுட் சைடு, ஃபார்ம்லேண்ட்லாம் தாண்டி வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே இந்த மழை காலத்தில் மட்டும் தண்ணி இருக்கும், இந்த டைமில் காஞ்சி போய் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து யாருமே இங்கே வரமாட்டாங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கவங்க மட்டும் தான் இங்கே வருவாங்க. மீதி பேர் யாரும் இங்கே வரமாட்டாங்க. கீழே பாருங்கள் எப்படி இருக்குது. இது பேர் நாங்கள் சொல்லுவோம். இதோட தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள். அதான் மழை நாளில் தான் வரும், வேறு எதாவது எப்போயுமே நீங்கள் இருந்து பார்க்க முடியாது. இங்கே ட்ரை லேண்ட். இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டில் யார் தான் ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க, பட் அக்ரிகல்ச்சர் யாரும் பண்ண மாட்டாங்க. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி யாரும் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வயல் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இந்த மரம் போட்டிருப்பாங்க, பென்சில் மரம் போட்டிருப்பாங்க, முந்திரி இருக்கும் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் மரம் இருக்கும். இது மாதிரி நீங்கள் இது உள்ளே போயிருக்கீங்களா? அது மாதிரி உள்ளே போயிருக்கீங்களா பாருங்கள். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா சரிக்கிடும், நடந்து போக முடியாது. பாருங்கள், இதெல்லாம் ஏற முடியாது. இது மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்னோடய வில்லேஜில் வந்து கொஞ்சம் தூரம் என் லேண்டு இங்கே முன்னாடி இருந்துச்சு, நாங்கள் இப்போ சேல் பண்ணிட்டோம். இது இப்படி தான் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த லேண்டு இப்படி தான். சரி பண்ணணும்னா ரொம்ப செலவு பண்ணணும், இதில் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே எங்கன்னா நீங்கள் கீழே பார்க்காது போனீங்கன்னா எங்கன்னா பாம்பில் இருக்கலாம். சில டைம் பேர்ட்ஸ்லாம் எதனா கீழே உட்காந்துருக்கும், பயந்துருவீங்க நீங்கள் தனியாக வரும்போது. சரிக்கிடும், ஜல்லி வந்து ரொம்ப சரிக்கணும். டப்புன்னு நடக்கிற மாதிரி எப்பயும் நடக்கிற மாதிரி நடக்குது. சரிக்கிட்டுனா கீழே வந்துடுவீங்க.
இங்கெல்லாம் சின்ன வயசில் வந்து விளையாடுவோம். இப்போலாம் வரதும் இல்லை. அந்த ஒரு மெமரிஸ்க்கோசம் தான் இங்கே வந்திருக்கேன். நான் என்னோடய பொங்கலுக்கு வந்திருக்கேன் ஊருக்கு. ஸோ என்னோடய வீடியோஸில் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே சின்ன வயசில் நான் இங்கேருந்து ரெகுலராக இங்கெல்லாம் வந்து விளையாடுறது வந்து நாங்கள் இங்கே அப்போல்லாம் வந்து நாங்கள் சும்மா இந்த ஏரியாலாம் வந்து சுற்றி பார்ப்போம். மழையில் வருவோம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மழையில் தண்ணி விடும்போது சம்மரில் வரும்போது கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம். பாருங்கள், இது கரைஞ்சினே போகும். மழையில் அப்படியே கரைஞ்சி இந்த இடம் அப்படியே மண் அரிச்சு, இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான மண் இருக்கும். இந்த ஆற்று மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும் இந்த மண். அது அரிச்சு போகிறதில்ல அப்படி ஆகிடும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ தண்ணி ஓடுற இதில் லைனில் இருக்கேன். இப்போ தண்ணி நீங்கள் பார்க்க முடியாது, மழைநாளில் தான் பார்க்க முடியும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் மேலே இடத்துல பார்க்க முடியாது. இப்போ யாரோ 2 பேர் அந்த கொல்லியில் யாரோ இருந்தாங்க, அவங்க ஓனரெல்லாம் தெரில. சும்மா என்ஜாய்மெண்ட் இங்கே வந்திருப்பாங்க, கொஞ்சம் சுற்றி பார்க்க வந்திருப்பாங்க. பாருங்கள், இங்கே தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். எனக்கு ஒரு பழக்கமான இடம், அதெல்லாம் தனியாக வந்திருக்கேன். சின்ன வயசில் வந்திருக்கேன். என்னோடய கொல்லி பக்கத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறேன். கேட்பாங்க, யாருன்னா பார்த்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க டவுட்டில். நீங்கள் பனை மரம் பெருசாக பார்த்துருப்பீங்க. இது மிட் ஸ்டேஜ். இந்த பனை மரத்தை பார்த்துருக்கீங்க. இது வந்து வளர்ந்துன்னு இருக்குது. இப்போ தான் நான் வளர்ந்து இருக்குது.